வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 சாட்டர்டே எபிசோட் இருக்குல்ல. விஜய் சேதுபதிக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுக்களை சொல்லணும், கிளாப் பண்ணணும். ப்ரெமோ பார்த்துட்டே நான் வந்து சொல்லியிருந்தேன், அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சம்மந்தமா அவர் பேசினது, ஹேண்டில் பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் இந்த டப்பா தானே அதை ஆரம்பிச்சு விட்டது. இந்த டப்பாவுடைய அட்ராசிட்டி இருக்குல்ல, அப்படி இருந்ததுங்க. அதாவது சில சைக்கோத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாருக்கும் மேலே நான் தான் கரெக்டு, நான் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு நினச்சிக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாராக்கிட்டையும் வந்து நான் எல்லாரை விட பாவப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணுறது. இது ரெண்டுமே பார்க்க முடிஞ்சது இல்லை. வாரம் ஃபுல்லாக வந்து அந்த மனநிலை. வீக்கெண்டில் வந்து நேற்று என்ன உருட்டுற அப்படி, சார் நான் வந்து ஃபேமிலியாக பார்த்தேன் சார். ஃபேமிலி சார் யாரை சார் பார்த்த நீ ஃபேமிலியா? நான் வந்து தாயா பார்த்தேன்னா அப்போ மற்றவங்கெல்லாம் எப்படா பார்த்தாங்க, பேயாவா பார்த்தாங்க அப்படின்னு ஒரு காமெடி இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இவர் யாரை ஃபேமிலியாக பார்த்தாரு? இன்னும் அந்த திருட்டு கடை கேங்கில் இருக்கவங்களே மட்டும் தானே. அப்படி பார்க்கணும்னு நினச்சாலும் அந்த கேங்கை மட்டும் தானே இவன் பார்த்துருப்பான். மற்றவங்களை யாரை இவர் ஃபேமிலியாக பார்த்தாரு? அங்கே இருக்கவங்களாம் என்ன உறவு இவங்களுக்கு? இது என் வீடு கிடையாது, நான் இங்கே வந்து வேலை செய்ய வரல, நான் வந்து விளையாட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆள் தானே இவர். ரொம்ப சாதாரணமாக சொன்னது. மஞ்சரி வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, முத்துக்குமரன் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவர் ஒரு ஸ்டாண்டை சொல்கிறாரு, அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஏற்றுக்கலன்னதும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு எப்படி எல்லாமோ சுற்றி சம்மந்தம் இல்லாமல் கனெக்ட் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டப்பா கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் வந்து அப்படியே தனியாக வந்து கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு அழுகுற. அப்படி அவர் அழுதெல்லாம் அப்போல்லாம் அவருடைய மனநிலை என்னவா இருக்கும்? இந்த ஸ்பைடர் படத்தில் வரும்ல, ஹீரோ மகேஷ் பாபு வந்து ஹெட்டுக்கே வந்து சொல்லுவா அப்படி, சார் அடுத்து இதை பண்ணுங்க சார், அதை பண்ணுங்க சார், இதை பண்ணுங்க சார் அப்படின்றதும் கூட ஒரு கலாய்ப்பார்ல. இப்போ அவர் என்ன சொல்லணும்? ஓகே சார்ன்னு சொல்லணுமான்னு. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வந்தது. இந்த டப்பா இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணும் போதெல்லாம் இந்த டப்பாவுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும்? நம்ம போகிறோம் வீக்கெண்டில், விஜய் சேதுபதி சார் வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டும் எழுந்துருங்க, வெளியே இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் எழுந்துருங்க, செட்டுக்கு வெளியே இருக்கிற எல்லாரும் எழுந்துருங்க, எல்லாரும் வந்து கிளாப் பண்ணுங்க அருணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ண வைக்க போறாரு. தொழிலாளர்களின் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு பட்ட பேர்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்ற நினப்பில் தானே இதெல்லாம் பண்ணியிருப்பா. அப்படி அதுக்கு ஒரு ஒரிஜினலாக ஒரு காரணம் இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப சாதாரணமாக சொல்லப்பட்டது. டேய், கிச்சன் டீமில் இருக்கிறதெல்லாம் குறைக்க முடியாதடா எண்ணிக்கை, அதே வேலை அதிகமாக இருக்குது, வேலை பலு அதிகண்டாங்க, அது இல்லாமல் அது ஸ்கில் ஓரியன்ட் வேலைடா, அங்கேருந்து குறைக்க முடியாதடா அப்படின்னு சொன்னதை அப்போ நான் லேபரா? அப்போ நான் வந்து பெருக்கிறது, க்ளீன் பண்ணுறது, டாய்லெட் கழுவுறதுல நான் வந்து ஸ்கில்லோட பண்ணிட்டோமா, பண்ணி காட்டமா, நீ என்ன ஸ்கில்ஃபுல்லாக நீங்கள் சமைச்சிட்டீங்கன்னு சொன்னா. அப்படி இதுக்கு முன்னாடி என்ன ஸ்கில்ஃபுல்லாக அப்படியே செஞ்சு கிழிச்சிட்டாங்க இவங்க அப்படின்னு சொன்னார் அந்த டப்பா. சொல்லிட்டு இங்கே வந்து பாருங்க சார், நான் அப்படி சொல்ல சார், நான் டீயை கூட நான் அப்படி சொல்ல சார், ஸ்கில்லாக வந்து ஸ்கில் ஒர்க்கர், டீயை போடுங்க, எப்படி போகிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்லாம் சொன்னா. அப்படி திருட்டு கூட்டத்தில் இருந்த ஆள் தானேங்க இவர். அதுவும் இவருடைய கேப்டன்சில தானே அந்த திருட்டு நடந்தது. முதல்ல அந்த திருட்டை விசாரிக்கும் போதே வந்து அப்படியே சிரிப்பு வருது. இதெல்லாம் வந்து நியாயம் பேசலாமா முதல்ல? அப்பவே பாருங்க பொய். என்னது, எத்தனை முறை இது நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு விஜேஎஸ். அப்போ மற்றவங்கெல்லாம் 3ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் முந்திக்கிட்டு வந்து, சார் 2 முறை தான் சார் அப்படின்னு. அப்புறமா மற்றவங்கெல்லாம் 3ன்னு சொன்னதுனால வேற வழி இல்லாமல் ஆமாம் சார் 3 முறை சார் அப்படி போய் வந்து சொல்லி ஏமாத்திடலாம். கேட்டால் தொழில் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். இதுதான் இந்த டப்பா ஏற்கனவே பண்ணது. இப்போ நான் வந்து ஃபேமிலியாக தான் பார்த்தேன், நான் வந்து லேபர்ன்றதை வந்து அது ஏன் பிரிக்கணும்னா, இப்போ இங்கே டாஸ்க் வச்சுருக்காங்களே, மேனேஜர் வெர்சஸ் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதுவே வைக்கக்கூடாதா? ஏன் லேபர்னு பிரிக்கிறீங்க, ஏன் மேனேஜர்னு பிரிக்கிறீங்க அப்படின்னு உருட்டுவிய வந்து இந்த மைண்ட் செட்டே தப்பாக இருக்குங்க, இந்த டப்பாவுடைய மைண்ட் செட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த டப்பா அன்றைக்கி அந்த டீ பிரச்சனை நடந்து வெளியே வந்து அந்த ஸ்மோக்கிங் ஜோன் பக்கத்தில் பேசும்போது இவர் சொன்னது என்ன? தீபக் வந்து இவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அப்படி, அப்போ அவர் கீழே வேலை செய்கிற டிரைவரு, கீழே வேலை செய்கிறவங்கலாம், வேலைக்காரங்களாம் அவர் எப்படி நடத்துவா அப்படி, அப்போ அவருடைய மைண்ட் செட் தப்பாக இருக்குன்னு சொன்னது இந்த டப்பா தான். இப்போ அந்த விஷயத்தை எடுத்து போட்டிருக்கணும் விஜய் இன்னும். ஆனாலும் ஏதோ ஒரு ஆங்கிளில் வந்து ரொம்ப காப்பாற்றவும் ட்ரை பண்ணுறாங்க, புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. சேனலில் சைடும் சரி, விஜேஎஸும் சரி. இன்னும் போட்டு அடிக்கணும்னா ஹெவியாக அடிச்சிருக்கலாம். ஏன்னா பண்ண சம்பவங்கள்லாம் அப்படி. அங்கே வந்து பர்சனலாக தான் நான் அட்டாக் பண்ணுறேன். இவர் வந்து கலை புடுங்கி, இவர் பெரிய புடுங்கி
கலையை பிடுங்கிட்டாராம். இங்கே தொழிலாளர்கள் சைடில் பிடுங்கிட்டேன், இங்கே வந்து மேனேஜர் சைடில் பிடுங்க போகிறேன், அப்புறம் நான் பர்சனலாக தான் சொல்கிறேன், ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிறது. இன்னும் என்னென்ன வார்த்தைகளை விட்டுருக்க அப்படி இவரு. பாபா பாபா ஹம்பக்கு, வெறும் மவுத் பீஸ்டா நீ. இப்போ தெரியுதா யார் மவுத் பீஸ்ன்னு? இவர் முத்துக்குமரனை பார்த்து சொல்கிற, அப்படி வெறும் மவுத் பீஸாம். நீ மவுத் பீஸ் கூட இல்லடா, நீ முட்டா பீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டாரா. இங்கே ரொம்ப தெளிவாக புரிய வச்சாரு. இவரை வந்து இருட்டடிப்பு பண்ணுறாங்க முத்துக்குமரனை. இருந்தாலும் கிடைக்கிற அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்கோர் பண்ணிட்டு மேலே போயிடுறான். அதுதான் ஒரிஜினல் திறமை. ஒரிஜினல் திறமைசாலி அப்படி தான் இருப்பான். அவனுக்கு நீங்கள் முழுக்க எபிசோடு முழுக்க பேசணும்னு அவசியமே கிடையாது. சிம்பிளாக சொல்லிட்டான்ல. ராணவுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சார் நான் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி கூப்பிட்டு போய் 1/2 நாள் சொன்னேன் சார். நம்ம எல்லோரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம், பெருக்கணும் அப்படின்னும் போது தொடப்பை எடுத்து கூட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு நம்ம யோசிக்கல. சமயக்கட்டுக்கு போனோம், தீபக் அண்ணனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்று காய்கறி கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அவர் சொல்கிறத செஞ்சுட்டு இருந்தோம். நம்மளை குழம்பு செய்ய சொன்னால் நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா அதுதான் ஸ்கில் ஓரியன்டு, இது லேபர் ஓரியன்டு பெருக்கிறது அப்படின்னு சொன்னார்ல. இப்போ புரிஞ்சுதா ராணவ் அப்படின்னு சொல்லி கேட்டார். ராணவுக்கு புரிஞ்சாலும் வந்து அது ஒரு டம்மி பீஸ்னு வச்சுக்கிறேன். அது டப்பா அடிக்கிற டப்பா. இந்த டப்பா வந்து சௌந்தர்யா வெறுப்பேற்றுறதுக்கு மட்டும்தான் உள்ளே இருக்கணும், மற்றபடியெல்லாம் அந்த டப்பாவுக்கு வேறு வேலையே கிடையாது. ஸோ இந்த டப்பா வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த வெளியே ஒரு பீஸ் போச்சு. ஆரம்பத்திலே தூக்குனாங்கல்ல அந்த மிக்சரு. அந்த மிக்சருக்கும் கடைசி வரையும் புரியல பாருங்க. விஜேஎஸ் கடைசி வரையும் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாரு. இல்லைப்பா இது வந்து நீ இந்த மேடையை யூஸ் பண்ணப்பா, அதுக்கு தானேப்பா நீ வந்த, ஏன்பா இப்போ நீ போனோம் அப்படிங்கிறன்னா, வெளியே எனக்கு வேற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் காத்துட்டு இருக்கு சார், கிழிச்சிட்டு இருக்கும் சார் அங்கே ப்ராஜெக்ட்டு. அது மாதிரி உதாசீனப்படுத்தாதீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு ரொம்ப பெருசு. நானே 10 பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன், 10 பேருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய வாய்ப்புன்னு சொல்கிறாரு. கடைசி வரையும் அந்த மிக்சருக்கு புரியவே இல்லைல்ல. அந்த மிக்சரு, இந்த ராணவு, இன்னும் அந்த விஷாலு, இன்னும் இந்த டப்பாங்கெல்லாம் இருக்குல்ல, அந்த சத்யா கூட சொன்னா அப்படி இல்லை, எங்கள் டீம்லேயே வந்து புத்திசாலி, ரொம்ப இவருக்கு ஏதோ பேர்லாம் வேறு வச்சுருந்தாங்கல்ல, இவர் ப்ரொஃபஸர் ரேஞ்சுக்கு அந்த ஜூஸ் குமார். ஸோ இவங்க கண்ணுக்கெல்லாம் இவன் ரொம்ப அறிவாளியாக தெரிகிறான் போல இருக்கு. இந்த கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா அவர் தான் புத்திசாலியா. அந்த புத்திசாலியே போட்டு பொலன்னு பொழந்து விட்டார். இங்கே இருக்கிற இந்த டப்பாவே புத்திசாலினா, அப்போ இந்த டப்பாவை விட மற்றவங்களாம் எப்படி இருப்பானுங்க பாருங்க அந்த கேங்கில், இந்த திருட்டு கேங்கில். இவர் தான் புத்திசாலியாக பேசுகிறவராம். போன சீசனில் நம்ம ஐடியா கொடுத்தோம், அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அர்ச்சனா ஜெயிச்சுட்டாங்க. அப்போ இந்த முறை நம்ம வந்து அதை விட மாசா ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மெதப்பில் கனவுல வந்துருக்கிற. அப்படி அதுக்கேற்ற சம்பவங்கள் நடக்கணும்ல. சும்மாவே வந்து உதார் விட்டா போதுமா? வி ஆர் நாட் பெக்கர்ஸ், வி ஆர் லேபர்ஸ். யார் உன்னை பெக்கர்ஸ்ன்னு சொன்னாங்க? அப்போ லேபர்ஸ் சம்மந்தமே இல்லாமல் பெக்கர்ஸோட கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு தாட்டுக்குள்ள எடுத்துட்டு போறது யாரு? தீபக்கு வந்து அந்த மாதிரி நினப்பு இருக்கு அப்படின்னு இவன் சொல்றான்னா, அப்போ இவனுக்குள்ளதானே அந்த நினப்பு இருக்கு. ஸோ அதான் சொல்றாரு, லேபருங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது. எதுக்குப்பா நீ அப்படி ரியாக்ட் பண்றன்னா, திரும்ப வந்து சார் என் ஃப்ரெண்ட்ஸு சார், என் ஃபேமிலி சார், என் ஃபேமிலி சார், என்ன உருட்டு. அதுவும் பாருங்க, இவர் வந்து சொல்ல வராராம், அப்படியே வந்து சரி வேணாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டார், போனா போதுன்னு விட்டுட்டாரு. யாரு? இந்த டப்பா வந்து விஜேஎஸை வந்து போனா போதுன்னு விட்டாரு. அந்த மாதிரி ஒரு இமேஜை தாங்க அந்த டப்பா கிரியேட் பண்ண பார்க்குறாரு திரும்ப திரும்ப. ஒன்று தப்புன்னா அது புரியாமையே தப்பு பண்ணியிருந்தா அதை வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை சார் இதுதான் சார் அப்படின்னு. ஆனால் அப்படியும் பண்ணல. சார் உண்மையாகவே நீங்கள் எனக்கு சொன்னது புரிஞ்சிச்சு சார் அப்படின்னு ஒரு வார்த்தை வேற. அப்போ உண்மைங்கிற வார்த்தைக்கான மரியாதையே போச்சு. இனிமேல் இந்த டப்பா அந்த உண்மை அப்படின்னு சொன்னால் நம்பலாமா? யாராவது நம்ப முடியாது. தொழில் மேலேயே பொய் சத்தியம் பண்ணுறவன் தானே. சார் உண்மையாகவே எனக்கு புரிஞ்சிச்சு சார்னு சொல்கிற, அப்புறம் வந்து கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா புரியாமையே பேசிகிட்டு இருக்க, இல்லை அவருக்கு புரியல அப்படிங்கிற. ஆஸ்ட்டை வந்து அந்த வாரத்தில் நடந்ததெல்லாம் திரும்ப திரும்ப பாருங்களேன், அவ்வளோ இருக்குங்க, நம்மளே மறந்துடுறோம் சொல்லும் போதெல்லாம். ஒரு புறம் முத்துக்குமுருனை போட்டு சீண்டுனுது, இன்னொரு பக்கம் மஞ்சரியை வந்து வச்சு செஞ்சிருவேன் உரிச்சிருவேன் அப்படின்னுது, இன்னொரு பக்கம் சும்மா இல்லாமல் ஆஸ்ட்டை பிடிச்சி விஜேஎஸை சொரிஞ்சு விட்டுடுது. இங்கே வந்து முடிஞ்சா ரெட் கார்டு கொடுங்க அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல வீக்கெண்டுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கும்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கிடைக்கும் கிடைக்காது, அது கிடைக்கும் கிடைக்காதான். வீக்கெண்டில் இது ஒரு கண்டஸ்டன்ட் பேசுகிற பேச்சா இது? இதெல்லாம் எவ்வளவு மட்டமாக ஆக்குறது ஆஸ்ட்டை. அப்போ நீ வந்து ஒரு விஜேஎஸையும் மதிக்க மாட்டேன், அங்கே ஹாஸ்ட் பண்ணுறவரையும் மதிக்க மாட்டேன், அவரையும் மட்டமாக பேசுவ, கூட இருக்கிற சீனியர் கண்டஸ்டன்ட்டையும் மட்டமாக பேசுவ,
உனக்கு ஜூனியரா வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்க முத்துவியும் மட்டமா பேசுவ, அங்க இருக்கிற எல்லாரையும் மட்டமா பேசுவ. ஆனா உன்னை வந்து பேசினா இவர் வந்து ரொம்ப இன்னசென்ட் குழந்தை. இங்க என்ன காமெடி ஆயிடுச்சுன்னா, ஹெவியா பிஆர்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கு இந்த டப்பா. இப்ப அவங்க வந்து உருட்டணும்னா என்னென்ன உருட்டுறது சொல்லுங்க. இப்ப என்னென்ன உருட்ட முடியும்? உடனே விஜேஎஸ் பாருங்க ரொம்ப போட்டு அடிச்சுட்டாரு. பிக் பாஸ் சீசன் வரலாற்றிலேயே முதன்முறையா ஷோ முடிச்சதுக்கு அப்புறமா வந்து மைக்ல பேசுறாருல, மைக்லயும் வந்து புரிய வைக்க தான் வராரு. ஆனா எனக்கு ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது சந்தோஷமா சிரிப்பா இருந்தது. போயிட்டு இனிமே எந்த மூலையில கூட போய் உட்கார்ந்து இந்த மாதிரி தப்பா சொல்லக்கூடாது. ஸோ அங்க எபிசோட்ல மட்டும் தானே அவர் கேட்க முடியும், அப்புறம் வந்து கேட்க முடியாது இல்லைங்கிற திமிர்ல தானே அங்க போயிட்டு சொன்னா. அப்படி இப்ப சத்யா சொன்னதுக்கும் விஷால் சொன்னதுக்கும் இந்த டப்பா சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? சத்யா வந்து நான் எனக்கு வந்து போனோன்னு தோணுது அப்படின்னு சொன்னதுனால எப்பவுமே எபிசோடோட எண்டில் தான் அனுப்புவாங்க. இப்போ எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தட்டி அனுப்பி விட்டாங்கல்ல. இப்போ அதே இடத்துல நின்றுக்கிட்டு அதே பர்ஃபார்மன்ஸை போடுறாரு பாருங்க இந்த டப்பா. அவரு ஹாஸ்ட் வந்து என்ன வந்து தப்பா இது பண்ணிட்டாரு, அவருக்கு புரிய வைக்க முடியாது இனிமே. அதான் அவருக்கு புரிய வைக்க முடியாதான், இவர் அவ்வளோ பெரிய மேதாவி இவர். நான் வந்து லேபருங்கிற வார்த்தையை வந்து நான் வந்து கீழ்த்தரமாலாம் நினைக்கல. நீ அப்படிதான்டா நினைச்ச. அப்படி நினைச்சதுனால தானே உனக்கு கோவம் வருது லேபர்னு சொன்னதும். இந்த வாரம் நீ லேபர்னா அடுத்த வாரம் அதே வேலையை பார்க்க போறாங்க இன்னொருத்தவங்க. எல்லாரும் தானே அந்த வேலையை பார்க்குறாங்க. மேனேஜர் வெர்சஸ் லேபர் அப்படி தானே வச்சாங்க டாஸ்க்கு. அப்புறம் எப்படி லேபருங்கிற வார்த்தை உனக்கு வந்து கீழ்த்தரமா போயிடும்? என்னன்னா அதுக்கு ஒரு ஸ்கில் ஓரியன்டாங்க. இவர் இல்லாத கிச்சன் டீம்ல வேலை செய்யறது வந்து ஒரு ஸ்கில் ஓரியன்ட் சொல்லிட்டாங்களே. அப்ப நான் பார்க்காத ஒரு வேலை ஸ்கில் ஓரியன்ட், அப்ப நான் பார்க்குற வேலை என்ன? அப்ப அது ஸ்கில் இல்லையா? நான் கழுவுறது பெருக்கிறத கூட ஸ்கில்லோட பண்ணுவேன், போய் பண்ணு. அப்புறம் தீபக் வந்துலாம் சொல்லலைங்க, நீ வந்து பாத்திரம் கழுவு தானே வந்த அப்படின்லாம் அவர் சொல்ல. அவர் சொன்னதை வந்து இந்த சண்டை போயிட்டே இருந்தது, நீ ஸ்கில்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்க, என்ன பண்ணுறீங்க நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும் போது அதுக்கு தீபக் சொன்னார், இப்போ நீ உன் வேலை என்னது அப்படின்னு கேட்ட. அப்படி என் வேலை வந்து வெசல் வாஷிங்னதும் அப்போ அந்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு போனார். அதை எப்படி மாற்றிட்டான்னா, நீ பாத்திரம் கழுவு தானே வந்த, போய் பாத்திரம் கழுவுன்னு சொல்கிற. அப்படி அப்படி சொல்லலாம் ஒரு கண்டஸ்டண்ட்டை? நான் இங்கே பாத்திரம் கழுவா வந்தேன், நான் இங்கே வேலை செய்ய வந்தேன், என் வீட்லேயே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், இங்கே நான் விளையாட வந்திருக்கிறேன், அப்புறம் எப்படி நீ வந்து பாத்திரம் கழுவுன்னு சொல்லுவ? அப்படியா சொன்னார் அவரு. ஸோ எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மாற்றி உருட்டி அங்கே போய் அழுது ஒரு ட்ராமா பண்ணி இப்போ வெளில இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் ஐயா அருணையா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பாங்க. உழைப்பாளர்லாம் வந்து அப்படியே வாசல்ல அந்த இவிபி செட்டு வாசல்ல வந்து ஐயா அருணையா எங்கள் தொழிற்சங்கத்துக்கு நீங்கள் தான் லீடரு அப்படின்னு சொல்லிட்டு கதறுவாங்க. அப்படிங்கிற நினைப்ப ஹெவியா பாதிக்கப்பட்டிருக்கார். ஏங்க நான் நிஜமா தாங்க சொல்றேன். இப்படி இந்த அளவுக்கு வந்து கான்ட்ராஸ்டா நடந்துட்டு இருந்தா ஒருத்தர், ஏற்கனவே ஒருத்தர் நடந்திருக்காரு இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம பாசிட்டிவாலாம் போக முடியாது. நம்ம அந்த கண்டஸ்டன்ட் ஒரு மாதிரி ரொம்ப ஒஸ்டா ஒன்று நடந்துட்டு இருந்தார்ல, அந்த கண்டஸ்டன்ட் மாதிரி நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம அப்படியாவது ஜெயிச்சிருவோம், டாக்ஸிக்கா பண்ணியாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பவும் அடிக்கிறாங்க. எப்படி பண்ணாலும் அடிக்கிறாங்களே. போன வாரம் வாங்கின அடியே இன்னும் மறக்கல. அந்த அடிக்கே பார்த்தீங்கன்னா குறை சொல்லிட்டு அப்படி ஆஸ்ட் வரி நியாயம் கிடைக்காது வீக்கெண்டில் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா ரெட் கார்டு கொடுங்கன்னா வார்த்தையை விட்டாச்சு. இப்போ இந்த அடிக்கு நிச்சயமா எக்கச்சக்கமா உளரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். போய் எபிசோட் முடிஞ்சதும் போய் உளர்றா. அப்படி உளர்றதுன்றதை விட வன்மத்தை கக்கறான். அப்போ கூட அவருக்கு புரியல. நான் சொல்ல வந்தது இனிமேலாம் என்னால், எனக்கு முடிஞ்சிச்சு, ஐ எம் டன், எனக்கு எவிக்ட் ஆனால் போதும், நான் சந்தோஷமா போவேன், நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது என்ன? திரும்ப வந்து சீன்றது. இன்னும் சீண்டுனா அடிக்க விட்டா வெளியே இருக்கவங்களாம் ஐயோ அவங்க இன்னசென்ட் குழந்தைங்க, அவரு அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறாரு, மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் விஜய் சார் திட்டணும். அது மூலியமா இவருக்கு இந்த வேலையை இந்த டப்பா எப்படி வந்து அந்த சுச்சுவேஷன் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி சம்மந்தம் இல்லாம ரியாக்ட் பண்ணி இப்படி மொக்க வாங்குற. அப்படியோ இதே வேலையை தான் வெளியே இருக்கிற அந்த பிஆர் கும்பலும் பண்ணுச்சு. ஆரம்பத்துல சொம்பு தூக்கி அவார்டு யாருக்கு கொடுப்பீங்க அருண் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எங்க டீம்ல அப்படி யாரும் கிடையாது சார் அப்படின்னு தான். அப்ப நீயே வச்சுக்கோ உட்காருன்ட்டாரு. அப்படிதான் ஒரு ஹாஸ்ட் சொல்ல முடியும். அவ்வளோ சீன் போட்டு நல்லவன் மாதிரி நடிச்சுன்னா நடிக்கிறது அப்பட்டமா தெரியுது. ரவீந்திரன் சார் முதல் வாரத்தில் எவிக்ட் ஆகி போனார்ல, அவர் அப்பவே சொன்னார்ல நீ நடிக்கிற நீ அப்படின்னு, நடிக்கிறத விட்டு ஒழுங்கா விளையாடு, நீ கொஞ்சம் மேலே வரலாம் அப்படின்னு சொன்னார்ல, அதையும் கேட்கல. ஸோ நடிக்கிறது அப்பட்டமா தெரியுது. இப்படி விஜேஎஸ் வந்து சொன்னா அப்பவே விஜேஎஸை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க இவனுங்க அந்த பிஆர் கும்பல். ஐயோ பாருங்க எப்படி அடிக்கிறாங்க, இன்னசென்ட் இவரு
ஆஸ்ட்டுக்கு எதிராக எடுத்துட்டு போய் நிப்பாட்டுறது ஒரு டப்பா கண்டஸ்டன்ட்டை. நீ வந்து மவுத் பீஸ் கூட கிடையாதுடா, நீ முட்டா பீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டாருல. ஸோ ராணுவ அளவுக்கு தான்டா உனக்கும் இருக்கு ஐக்கியூ, ராணுவ அளவு தான் நீயும் பேசுற. ராணுவாது பரவாயில்ல, எனக்கு புரியலன்னாது ஒத்துக்கிறான். இல்லை அந்த பேசுற துணி வந்து சரி போடா போடா ஒழிஞ்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற லெவல்ல இருக்கு. ஆனா இவரு அப்படியே ஆக்ரோஷமா பாயிருது, களை எடுக்கிறாராம், களை புடுங்குறாராம் இவரு புடுங்கி. இப்ப புடுங்கிட்டாரா, மொத்தமா புடுங்கிட்டாங்களா ஃபீஸு. ஸோ இதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எழுதின ஸ்கிரிப்ட் எல்லாம் தப்பு தப்பா போதே, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அங்க போயிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரீமா வார்த்தையை விட விஜேஎஸ் வந்து மைக் மூலியமா பேசுறாரு. பிக் பாஸ் பேசுற அந்த விஷயத்த வந்து விஜேஎஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அங்கேயும் வந்து புரிய வைக்க ட்ரை பண்றாரு. நீங்க லேபர்னாவே ட்ரிகர் ஆவறீங்க, அப்ப அந்த வார்த்தையை பத்தின உங்க அபிமானம் தப்பா இருக்கு, உங்களுடைய தாட் ப்ராசஸே தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னோட தாட் ப்ராசஸ் அப்படி இல்லை சார், நான் ஃபேமிலியா நினைக்கிறேன் சார், ஃபேமிலியா நினைக்கிறேன். என்ன ஃபேமிலியா நினைச்ச, நீ யார நினைச்ச முதல்ல? அப்ப மஞ்சரி யாரு உனக்கு? ஃபேமிலியில என்ன உறவு? முத்துக்குமரன் என்ன உறவு? தீபக் என்ன உறவு? தீபக் கூட ஒரு அண்ணான்னு சொல்லிருவ. கடைசியில் தீபக் வந்து அந்த இடத்துல தான் தீபக் வந்து நம்ம முன்னாடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சாலும் அவர் பின்னாடி போறாரு. அந்த இடத்துல கடைசியில ஆள விடுறா சாமின்னு சொல்லிட்டு போய் அழுதுட்டாருல்ல, அவரு அழுது மன்னிப்பு கேட்டார்ல, டேய் வேற எதுலையாவது 2 பேரும் அடிச்சுக்கலாம்டா, சண்டை போட்டுக்கலாம்டா, இது மட்டும் வேணாடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. ஏன்னா இது சென்சிட்டிவ் டாபிக்டா, என்ன எடுத்துட்டு போய் வேற மாதிரி திருப்பிட்டாதரா அப்படின்னு. மஞ்சரி முத்துக்குமரன் கிட்ட இதை பண்ண முடியாது, எதிர்த்து அப்படியே அங்கேயே விடுவாங்க. இப்ப கூட சிம்பிளா 2 பேருமே வச்சு செஞ்சு விட்டாங்கல்ல சார். எப்படியாவது நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிற மனநிலை இல்லை சார் அவருக்கு. அதை வந்து நான் எப்படியாவது ஜெயிக்கணும், இவங்கள வந்து தோக்கடிச்சதா உணர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சம்மந்தம் இல்லாம ஊட்டிட்டு இருந்தாரு சார். டிஸ்கிரிமினேஷன் லெவலில் எடுத்துட்டு போயிட்டார் சார் அப்படின்னு மஞ்சரியும் சொன்னாங்கல்ல. அவள் தான் முடிஞ்சு. இனி வந்து என்ன யோசிச்சாலும் என்ன பண்ணாலும் அடிப்பாங்க. நம்ம ஹீரோ கிடையாது, காமெடியும் கிடையாது, கோமாளி ஆகி விட்டாங்க. இப்போ மொத்தமா போச்சு. கப்போட வர்றேன், குயிக்கா வர்றேன், ஆனா கப்போட வரேன்னார்ல. குயிக்கா போனோம்னா அங்க இருக்கிற அந்த வெசல் வாஷிங்ல இருக்குல்ல கப்பு, அந்த கப்போட வேணா போலாம். அதுக்குதான் லாய்க்கும் கூட. ஏன்னா இன்னொரு கண்டஸ்டன்ட்டை மகா மட்டமா நினைக்கிறதும் நடத்துறதும் பேசுறதும் மார்க் பண்றது எல்லாம் பண்ணிட்டு மக்களையும் முட்டாளாக்கணும்னு நினைச்சா அந்த கண்டஸ்டன்ட்டை இப்படிதான் பண்ணுவோம். டப்பாக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு தான் கேட்கணும். மணிமேகலை கேட்டாங்கல்ல, சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதைன்னு, அதே மாதிரிதான் கேட்க தோணுது. டப்பாக்கெல்லாம் என்னடா மரியாதை? இப்போ அவ்வளோ மகா மட்டமா நடத்துவ, உங்களுக்கு மரியாதை வேற கொடுப்பாங்களா உங்களுக்கு? ஸோ சிறப்பா வச்சு கதற அடிச்சாரு. எனக்கு பிடிச்சிருந்தது. கடைசியில விஜேஎஸ் வந்து மைக் மூலியமா பேசும்போது கூட புரியாம இந்த டப்பா சீன் போடுற. அப்படி நம்ம ரொம்ப நேரமா அந்த சொல்ற தொனில திரும்ப ஒன்னு அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என்னன்னா, பாருங்க எவ்வளோ பாவம் பாருங்க அப்படின்னு மாதிரி மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு, சார் இல்ல சார் அது வந்து சார் நான் சொல்ல வர்றது சார், நான் ஃபேமிலியா பாக்குறேன் சார். என்னது இதெல்லாம் பார்த்தா தெரியல, என்ன ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புற அப்படி? அப்ப இதுவும் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி, அப்பவும் பண்ண ஸ்கிரிப்ட் மொக்கையாயிடுச்சு. அடிக்கிறாங்கன்னா அடி வாங்கிட்டு அமைதியா உட்காராம அந்த ஸ்கிரிப்டை மாத்தி எழுதாம அந்த ஸ்கிரிப்டை கண்டினியூ வர பண்ற. அப்படி இன்னும் வெளியே இருக்கவங்களுக்கு இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ல, என்னை வந்து ரொம்ப பாவமா காட்டுங்க, இன்னசென்ட்டா காட்டுங்க, நானும் அங்கே இன்னசென்ட்டா மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் தப்பா பேசுவேன், அவங்கள வெறுப்பேற்றுவேன், அவங்க வந்து கோவப்பட்டாங்கன்னா உடனே என்ன இன்னசென்ட்டை போட்டு அடிக்கிறாங்க எல்லாரும் சொல்லுங்க. இதுதான் ஸ்கிரிப்ட் வெளியே கொடுத்துட்டு வந்தது. அது அப்பட்டமா தெரியுது இல்ல. ஸோ அதை கடைசி வரையும் ட்ரை பண்றான் பாருங்க. அதை அத்தனை கண்டஸ்டன்ட் கூடி நிக்கிறாங்க, எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னடா மைக் மூலியமா வந்து பேசிட்டு இருக்காரு விஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் கடைசி வரையும் இந்த டப்பா வந்து அதே பிளேவை பண்ண விஜேஎஸும் வந்து சரிங்க அருண், ஓகே அருண்லாம் சொல்லாம, இல்ல நீ பண்றது தப்பு, உன் மனநிலையே தப்பா இருக்கு, நீ பாக்குற பார்வையே தப்பா இருக்கு, நீ லேபர்ங்கிற வார்த்தையை நீ தப்பா தான் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரை அந்த ஸ்டாண்ட்ல நின்று வச்சு பொலன்னு பொழந்தது. இந்த டப்பாவை நசுக்குனது சூப்பரா இருந்தது. விஜய் சேதுபதிக்காக அதுக்காக ஸ்பெஷலா பாராட்டலாம். நடுவுல கொஞ்சம் வெறுப்பேத்தினாரு நம்மளையும், அதுவும் இந்த டப்பாக்கு சப்போர்ட் பண்ணி தான். இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அந்த டப்பா மார்க் பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும், அந்த டப்பாக்கும் தெரியும். அந்த டப்பாக்கு எங்க இருந்து வருது தைரியம்னா, கையெடுத்து கும்பிட்டது மார்க் பண்ணது. அது ரியா பண்ணும் போது தப்புன்னு இந்த டப்பா சொல்லிருக்கிற அப்படி. ஆனா அதையே மஞ்சரி கிட்ட பண்ண அப்படி கேட்டா, தொழில் மேல சத்தியம் சார், நான் அப்படியெல்லாம் பண்ணல சார், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகல பொய் சொல்ல. அதையே இங்க தீபக் கிட்ட வரல. அது அதுக்கப்புறம் மஞ்சரி கிட்ட வந்ததுக்கப்புறம் வேற எங்கேயுமே வரல. அது உன் இயல்புனா வந்திருக்கும்ல. ஸோ எவ்வளவு பொய் பாருங்க, வாயை திறந்தா இது பொய் டப்பாவா இருக்கு, பொய்யா கொட்டுது. இந்த டப்பாவை போட்டு பொலகணும். டபுகு டப்பாவா?
டபுக்கு டப்பான்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம ஒரு பட்டத்தை கொடுத்து அப்படி கடைசியில அந்த டபுக்கு டப்பா இவருக்கே வந்து சேர்ந்துச்சு இல்ல. சிறப்பா இருக்கு. எல்லாம் கர்மாயிஸ் பூமராங் லேட்டா சுத்திட்டு வரும்லாம் கிடையாது, அப்பப்பவே அடிக்குது இந்த டப்பாவை. சிறப்பா போட்டு பொழந்திருக்கிறாரு விஜேஎஸ். இன்னும் நிறைய சிறப்பான சம்பவங்கள் இந்த வாரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த டப்பா திருந்த போறது இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரீமா வார்த்தையை விடுவா அப்படி பாருங்க. சம்மந்தம் இல்லாம போன சீசன் கமல் சாரியும் இழுத்து தப்பா பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி பேசினா நாமளும் டப்பாவை போட்டு மிதின்னு மிதிப்போம், உடைப்போம். நடக்க தான் போகுது, செய்வோம் சிறப்பா சம்பவங்கள். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.